வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களோட ஏஜ் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணி தான் வந்திருப்போம். ஸோ இதெல்லாம் எப்படி தாண்டி வரது, எப்படி மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, எப்படி ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷோ மூலமாக கண்டிப்பாக அது நிச்சயமாக சாத்தியமாகும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன சூப்பரான செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் கார்டியக் அரெஸ்ட், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. இதெல்லாம் தாண்டி உடல் உபாதைகள் எல்லாம் தாண்டி ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ், மன ரீதியான சோர்வுகள், மன ரீதியான அழுத்தங்களையும் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்படி தாண்டி வருது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே வழி யோகாசனம் மட்டும்தான். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல இவங்க என்ன யோகா போஸ்டர் சொல்லி தர போறாங்க, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்டர்மீடியேட் ஆசனா பண்ண போறோம். அது இது இந்த ஆசனம் பெரியவங்களுக்காக கிடையாது, சிறியவங்களுக்கும் ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் இருக்கவங்களுக்கு தாராளமாக செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் நம்ம முயற்சி பண்ணோம்னா எனக்கு நல்லாவே ஈஸியாக வந்துடும். அதுக்கு அந்த ஆசனம் பண்றது கூடிய ப்ரிப்பரேட்டரி ஆசனங்களை பண்ணிட்டு போகணும். ஆசனோட பேரு உப்பவிஷ்ட கோணாசனா, அதாவது ஹாஃப் ஸ்பிளிட்னு சொல்லுவோம். காலை நல்லாவே விரிச்சுட்டு அதை அப்படியே முன்னோக்கி குனிற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோட ப்ரிப்பரேட்டரி ஆசனமும் உங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். முதல்ல காலை நல்லா இப்படி விரிச்சு வச்சிடணும். அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி விரிச்சு வச்சுட்டு இந்த கால் டோஸ் நம்மளை பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். அப்போதான் இந்த நீ நல்லா லாக் ஆகிடும். இந்த இடத்துல கேப் இல்லாமல் நல்லா தூக்காம இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதுல இருந்து அப்படியே நம்ம முன்னோக்கி குனிஞ்சிட்டு ரெண்டு பெருவிரலையும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஆசனம். தளர்த்திக்கலாம். இந்த ஆசனம் பண்றதுக்காக ப்ரிப்பரேட்டரி பயிற்சிகள்லாம் நம்ம எக்ஸசைசஸ்லாம் நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்றது நம்ம பார்க்கலாம். எடுப்புல அப்படியே நம்ம முன்னோக்கி நம்ம குனிய முடியாது. இந்த இடத்துல நல்லாவே நமக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும். அதுக்காக ஒரு சில பயிற்சிகள்லாம் நம்ம பார்க்க போறோம். முதல்ல கைகள் நல்ல மேல் நோக்கி தூக்கிட்டு இப்போ காலுக்கு வலது பக்கமா திரும்பி வலது காலை அப்படியே டச் பண்ண போறோம். மறுபடியும் மேல இடது காலை வச்சு அதில் டச் பண்ண. எந்த அளவுக்கு முன்னாடி குனிய முடியுதோ அந்த அளவுக்கு நல்லாவே குனியணும். இடது வலது மறுபடியும் இடது, தளர்த்திக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கால் விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுட்டு ஏதோ பண்ணோம்னா நம்மளுக்கு கூட இந்த அலைன்மெண்ட்டே ஃபுல்லா மாறிடும். அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப கிராம்ப் வந்துற மாதிரி ஆயிடும். அதனால இந்த குதிக்காலை நல்லா நேராக்கி வச்சுட்டு இந்த விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த ஆசனாவுக்கு. இதுல பயிற்சி இரண்டு பார்த்துடலாம். இரண்டுல என்ன பண்ணணும், அப்படியே நம்ம ட்விஸ்ட் பண்ற மாதிரி பண்ண போறோம். அதாவது இந்த கால் இப்படியே நல்லா வச்சுட்டு இடது கையை கொண்டு வலது முட்டியில இப்படி வைக்க போறோம். வலது கையை கொண்டு நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இந்த பக்கத்துல இப்படி போய் வைக்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த டோ டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை எங்க வருதுனோ, இல்லை இந்த இடத்துல தான் டச் பண்ண வருதோ, இல்லை இப்படிதான் வருதோ, இல்லை பாதி அளவுக்கு தான் இப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்குமே பண்ணிருக்கலாம். இப்ப நான் முழுமையா அப்படியே செஞ்சு காமிச்சிடுறேன். நல்லா இப்படி திரும்ப மறுபடியும் வலது கையை கொண்டு இடது முட்டியில வச்சுட்டு இடது கையை கொண்டு வலது கால் பெருவிரல பிடிக்கும். அதே மாதிரி மாத்தி மாத்தி செஞ்சுட்டே வரும். தளர்த்திக்கலாம். இந்த ஆசனம் பண்ணும் போது கண்டிப்பா இந்த தொடை பகுதிகள் வலிக்கதான் செய்யும். இந்த ஜாயிண்ட் ஏரியாவுமே வலிக்கதான் செய்யும். ஏன்னா கால் விரிச்சு வச்சு நம்ம பண்றதுனால அது அப்படிதான் இருக்கும். அதனால முன்னோக்கி குனியறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ்லாம் செய்யும் போது, பயிற்சிகள்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே கொஞ்சம் கஷ்டமா காணலாம். பட் ஆனா நம்ம ரிப்பீட்டடா செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு 10 முறை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 முறையை செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 முறையை செஞ்சு இந்த மாதிரி நிறைய செட்டு பண்ண மாட்டோம் முடியும்னா நம்ம முன்னோக்கி நம்ம குனியறதுக்கு நம்ம அந்த ஆசனம் அந்த டார்கெட் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா ரொம்பவே சுலபமா இருக்கும்.
இந்த பயிற்சிக்கெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே மதர் டங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு விஷயம் கூட. பட் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக பிகினர்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், என்ன ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், இந்த காலங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இல்லையா. ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 வகையான காலங்கள் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இங்க இருந்து ஒரு 12 கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே சொல்லுவாங்க. அதாவது கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்னா ஒரு டென்ஸ்ல இருந்து ஒவ்வொரு கேட்டகரிஸா பிரிக்கிறது. ஒரு பெர்ஃபெக்ட் கேட்டகரி, கண்டினியூஸ் கேட்டகரி அண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கேட்டகரி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியா போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டென்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டென்ஸுக்கு எந்த மாதிரியான வகைகள் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அது மட்டும் இல்லாம டென்ஸ்னாலே ரூல் பேஸ்ட் சார்ட் தானே மேம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணா டென்ஸ் நம்ம ஃபாலோ ஆன மாதிரி தானே அப்படின்னு சொல்லலாம். ஆப்வியஸ்லி கரெக்ட் தான். ஆனா அந்த டென்ஸ் அண்ட் ரூல் பேஸ்ட் சார்ட் அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற முறை மட்டும்தான். சரிங்களா? ஒருத்தர் வந்து பிரசென்ட்ல பேசினாங்கன்னா நம்மளும் பிரசென்ட் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பிரசென்ட்ல பேசிட்டாங்க பாஸ்ட்லயும் சொல்லலாம், ஃபியூச்சர்லயும் சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ் என்ன ரூல் அண்ட் என்ன மாதிரியான சென்டென்சஸ் பேசலாம் எழுதலாம் சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து பிரசென்ட் கண்டினியூஸ், present continuous tense. இதுல பாசிட்டிவ் அஃபர்மேஷன், ஸோ என்ன ஒர்க் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். V1, V2, V3, V1 plus ing. அதாவது ரெட்ன்னு சொல்லுவாங்க, ஆனா ரெட் REDன்னு எழுத மாட்டோம். ஸோ ரீட் தான் நமக்கு ஆல் 3 ஃபார்ம்ஸ், ஈவன் த V3 and V1 வரும்போது ரீடிங். ஸோ ரீட் அப்படிங்கிறது படி, அதே ரெட் அப்படின்னு வரும்போது படித்தேன். ஸோ இதே V3ல ரீட் வரும்போது படிக்கின்றேன், அந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ரீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் ஃபார்ம்ல சொல்லும் போது ஐ ரெட் திஸ் சாப்டர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போனா பாஸ்ட்ல சொல்லும் போது நான் அந்த சாப்டரை படித்தேன் அப்படிங்கிறது ஐ ரெட் திஸ் சாப்டர். ஆனால் பட் தட் ரெட்ன்றது RED வரக்கூடாது, பிகாஸ் RED இட்ஸ் அ கலர் ஆஃப் தட். ஸோ இங்க வந்து ரீடுங்கிறது நம்ம ரெட்னு சொல்லுவோம். ஸோ வெர்ப் ஃபார்ம் ரெடி, சப்ஜெக்ட் IV, யூ, he, she, they, it, எல்லாமே சப்ஜெக்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ங்கிறது ரூல். நம்ம என்ன ரூல் எழுத போறோம்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை is, am, are plus V1 plus ing. ஸோ இது ஃபார்மேஷன் அண்ட் ஃபாலோட் பை ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் நம்ம எடுக்கிறதும் ஆப்ஜெக்ட். ஸோ அப்போ ஒரு ரூலோட ஃபார்ம் ரெடி. தென் யாருக்கு யார் ஃபிக்சேஷன்றத ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு, சப்ஜெக்ட்ல ஐ இல்லையா, ஐ பிரசன்ட்ல வந்தா ஆம், பாஸ்ட்ல வந்தா வாஸ். யூ வந்து பிரசன்ட் ஃபார்ம் ஆர், பாஸ்ட் ஃபார்ம் வேர். ஹீ வந்து இஸ், வாஸ். அண்ட் ஷீ இஸ், was, they are, were, it is, was. ஸோ அப்போ ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் இருக்கு. ஸோ எழுதியாச்சு. இப்போ இன்னைக்கான எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் which we are taking I am. Verb form is I am reading. ஸோ ஐ ஆம் ரீடிங்னா நான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது ஐ ஆம் ரீடிங் அ புக். ஸோ நான் ஒரு புக்கை வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அது என்ன புக்குன்ற பேரையும் சொல்லலாம், இல்லை சொல்லாமலேயும் இருக்கலாம். ஓகேங்களா? நான் அப்படிங்கிறதால ஒரு அப்படிங்கிறத கண்டிப்பா என்ன சிங்கிள் புக். புத்தகத்தை
படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன்னா நான் ஒரு புக்கை வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா? ஸோ அப்போ நம்மளுடைய ஃபார்மேஷன் ஆஃப் வேர்ப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸோ எப்படி ஆக்ஷன் அண்ட் த பிளஸ் ஆஃப் அ சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கம்பைன் பண்ணி வரக்கூடியது தான். சரிங்களா? இப்போ நீங்க பேசுறீங்க அப்படிங்கும் போது நீங்க ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி பேசுறீங்க. நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்தி பேசும்போது கண்டினியூஸான விஷயங்கள். ஸோ கண்டினியூஸ் விஷயங்கள்னும் போது விச் இஸ் பீன் தேர். லைக் எப்படின்னா இப்போ நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அந்த நான் சொல்லிட்டு இருக்க விஷயத்த வந்து எப்படி சொல்லலாம்? இப்ப நான் அவர் வந்து எதிர்க்கிறவருக்கு கேள்வி கேட்கிறாரு, கொஸ்டின் பண்றாரு. அந்த கொஸ்டின் பண்றவருக்கு நான் பதில் கொடுக்கணும். அது நிகழ்கால பதிலா இல்ல எதிர்கால பதிலா இல்ல வரும் காலங்களா அப்படிங்கிறது தான். பட் கண்டினியூஸ் ஸ்டேட் அப்படிங்கும் போது நடந்துட்டு இருக்க மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ல கொடுக்கறது தான். ஸோ இது யூஸ்வலாவே நம்ம ஐஎன்ஜி ஃபார்முங்கிறது விச் இஸ் ரிலேட்டிங் தட். ஸோ இந்த ஐஎன்ஜி ஃபார்மை ரிலேட் பண்ணும் போது எப்படி ரிலேட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ எப்படி ரிலேட் பண்ணோம் அப்படிங்கும் போது அந்த வேர்போட நீங்க எடுக்கிற ஆக்ஷனோட ஐஎன்ஜி ஃபார்மை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ரிலேட் பண்றோம் அப்படின்னா நான் ஏன் இந்த 2 ஃபார்ம் கொடுக்குறேன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பாஸ்ட் ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பாக்குறது ப்ரெசென்ட்ல பாக்குறோம். அதனால என்ன பண்றோம்? ஸோ யூனா ஆர், தேனா ஆர், வீனா ஆர்னு சொல்றோம். அதர் சப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் எஸ்ன்னு சொல்றோம். இதே நீங்க பாஸ்ட்ல வரும்போது வாஸ் அண்ட் வேர் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது நம்ம வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். ப்ரெசென்ட்டுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவோம் அண்ட் பாஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஹெல்பிங் வேர்பும் மெயின் வேர்ப் இஸ் மேண்டேட்ரி. ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை அமைக்கிறீங்கன்னா அந்த வாக்கியத்துக்கு ஹெல்பிங் வேர்பும் எப்படி ஹெல்ப் பண்ணுது, மெயின் வேர்ப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது எப்படி அப்படிங்கறத சொல்லணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து வி ஜஸ்ட் லைக் எப்படின்னா ஒரு வேர்ப் ஃபார்ம் வச்சு மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும், ஃப்ரேம் பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஹெல்பிங் அண்ட் மெயின்ங்கிறது ரொம்ப மேண்டேட்ரியான பிளேஸ். ஸோ அதனால தான் நமக்கு யாருக்கு எந்த வேர்ப்க்கு என்ன மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் வருவாங்கன்றதையும் நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம பாசிட்டிவ்ல எழுதியிருக்கோம். இதே நம்ம நெகட்டிவ்லயும் எழுதலாம். ஐம் நாட் ரீடிங் அ புக் அப்படிங்கிறதையும் எழுதலாம். கொஸ்டின்னும் எழுதலாம். ஐம் ஐ ரீடிங் அ புக் அப்படிங்கிற மாதிரியும் எழுதலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு உங்களுக்கான சென்டென்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பிளேஸ் பண்ணி நீங்களுமே ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒரு 5 to 10 sentences. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. மஞ்சள் வெயில் மாலை, மஞ்சள் வெயில் மாலை. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல டிஃப்ரெண்டான விஷயங்களை வந்து பார்த்துட்டே வரோம். இவ்வளோ இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இவ்வளோ நாள் இது கூட நம்ம தெரியாம இருந்திருக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம முன்னாடிலாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா இந்த பறவைகள்லாம் முட்டை போடும் இல்லையா? அந்த முட்டையில இருந்து அதோடைய குட்டி வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு குட்டியை மட்டும் கீழே தள்ளி விட்டுரும், இல்லை அதை விழுங்கிடும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மையிலேயே எஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள தான் வருது. ப்ரூட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பேர். இப்போ அதோடைய குட்டிகள்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று டிஃபெக்டிவா இருக்கும். கால் சரியில்லாம, கை சரியில்லாம, இப்படி டிஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுமா. ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய நெஸ்ட்ல இருந்த அந்த குட்டி எல்லாம் அது ரொம்ப சுலபமா அதோடைய தாய் பறவையானது தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அதுவே விழுங்கிடும், ரொம்ப சின்ன குட்டியா இருந்துச்சுன்னா. இதுதான் ப்ரூட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, நாய், பூனை இந்த மாதிரி விலங்குகளுமே பண்ணதான் செய்யுது. ஆனா பறவைகள்லாம் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ட்ரெயினுக்கு பின்னாடியும் எக்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். எதுக்கு இது? இது எய்தர் எல்லோ கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். எதனால இந்த கிராஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். இல்லைன்னா ஒரு சில பேர் அதை பார்ப்போம், அது ட்ரெயினோட எண்டு அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். ஆனா இதனால பெரிய பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி, இப்போ உதாரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெட்டியில மட்டும்தான் இந்த கிராஸ் சிம்பிள் இருக்கும். இந்த கிராஸ் சிம்பிள் அது ஜாயிண்டா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரெயினுடைய எண்டில் இது டெஃபினட்டா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஷன் மாஸ்டருமே அந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய கிராஸ் பெட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதை பார்ப்பாங்க டெஃபினட்டா. பார்த்ததுக்கு அப்புறம் எய்தர் அந்த கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அதான் கடைசி கம்பார்ட்மெண்ட், அப்போ எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு, இதுல பிரச்சனையுமே கிடையாது, சீரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடையில அந்த இன்டர் ஜாயிண்ட்ல லாக் வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா உடனே அந்த தனி பெட்டி மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றும். அது மேபி அங்க ஓட்டக்கூடிய இன்ஜினியருக்கு தெரியாமே இருக்கலாம். ஸோ அவங்களும் ட்ரைவ் பண்ணிட்டே இருப்பாங்க.
ஆனால் இது ஒரு வேளை ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்கும்போது இந்த கிராஸ் சிம்பிள் இல்லை அப்படின்னா உடனே அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஷன் அலர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய ட்ரெயின் எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. எய்தர் அந்த ட்ரெயின் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே போய் அந்த கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வருமா, ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளே ஏதோ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துருப்போம், தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ஒரு இன்ஜின் மட்டும் போகும். அந்த இன்ஜின் போய் என்ன பண்ணுன்னா எங்கே அந்த கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கோ அதை லிங்க் பண்ணி உடனே கொண்டு வர வேலையை தான் அது பார்க்கும். சில டைம் அது இன்ஜின் டெஸ்ட்டாகவும் நடத்துவாங்க. இது நைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஸ் சிம்பிளுக்கு கீழே ஒரு லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த லைட்டை வச்சுமே ஸ்டேஷன் மாஸ்டர் கரெக்டாக இருக்கா கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சர்ச் பண்ணுவார். சைனா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஹியூமன்ஸ் எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது இந்த ஏஐலாம், அதுவும் இந்த வேலையில் வந்து கையே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமனை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த ஏஐ ஒர்க் பண்ணுது, ஈவன் அதுக்கு டைமே கிடையாது, டைம் லைனெல்லாம் ஒர்க் பண்ணுது, அதனால் ஏஐ வச்சா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு கம்பெனிலாம் அடாப்ட் பண்ணுற டைமில் சைனா ஒரு பெரிய ரூலே கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த ஏஐ எப்போயுமே ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைனா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி இவங்களே ரோபோட்ஸை உருவாக்கி இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த ரோபோட் பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. என்னடா அப்படின்னு இறங்கி பார்த்தா $13,500 மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டு திடீர்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீட்டோட எட்ஜில் போற வர எல்லாருக்கிட்டையுமே பெக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிச்சை எடுக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு இது ஒரு கண்காட்சியாகவே மாறிடுச்சு. பரிதாபத்தினால கொடுக்கல அப்படின்னாலும் இது ரொம்ப பார்க்குறக்கு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போகும்போது வரும்போதெல்லாம் சில்லறையை போட்டுட்டு தான் போனாங்க. இருந்தாலும் ஃபியூச்சரே ஏஐ தான் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஒரு ரோபோட்டை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சு ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எழும்ப ஆரம்பிக்குது. ஆனால் இது முழுக்க எப்பவுமே ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸே ஆக மாட்டாங்க ஏஐல. ஏஐ அப்படின்றது ஒரு தனி மிஷின், அது என்ன சொன்னாலும் செய்யும். ஆனால் இப்போ ஹியூமன் அப்படி கொண்டு போகும்போது அவங்களுக்கு அந்த தன்மானம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீண்டும் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக மட்டுமே தான் இது இனிஷியேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஃபியூவல் டேங்கை நம்ம திறந்தோம்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு பட்டு பட்டு அப்படின்னு வெடிக்கிற மாதிரியான சவுண்ட் கேட்கும். என்ன ஆகும்னா உள்ளேயே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகி உடனே எங்கே ஏர் கிடைக்குதோ அந்த இடத்துல ரிலீஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால ஒரு ஓப்பனிங்கை பார்த்து மொத்த ஏர் வெளியே வரும். அதனால தான் அந்த டம் அப்படின்ற ஒரு சவுண்டோட ஃபியூவல் டேங்க் ஓப்பன் பண்ணும்போது சத்தம் வருது. ஆனால் இது வரதுக்கு, இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரதுக்கான ரீசன் என்னென்னா, உள்ளே நம்ம பெட்ரோல் அடிக்கும் போது நம்ம சில டைம் ரொம்ப ஃபுல்லாக அடிச்சிருவோம் அந்த பெட்ரோலை. அப்படின்னா அந்த டைமில் உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் உள்ளேயே தங்கிடும். நம்ம அப்படியே லாக் பண்ணிடுவோம். அது குறைய என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளேயே அந்த காற்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படா ஏதோ ஒரு கேப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும். அதனாலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக ஒரு வால்வு இந்த காற்று வெளியே போகிறதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம இந்த பெட்ரோல் டேங்கோடைய மூடியை திறந்து பார்த்தோம்னா அதுலேயே ஒரு 4 ஹோல்ஸ் சின்னதாக கொடுத்துருப்பாங்க பேக் சைடில் நம்ம பார்க்கும்போது. இதுவுமே அந்த வேக்யூம் கிரியேட் ஆகாமல் சின்ன இடமா இருந்தாலும் அந்த ஏர் போகிறதுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இந்த வால்வ்லையோ இல்லை இந்த ஹோல்ஸ்லையோ ஏதாவது டஸ்ட் போய் அடைஞ்சிருச்சு அப்படின்னா காற்று போகிறதுக்கு வெளியே இடமே இருக்காது. அதனால் வேற வழி இல்லாமல் உள்ளே அந்த காற்று சுற்றிட்டு இருக்கும். எப்போ நம்ம டேங்க் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ ஒரு சடன் ஓப்பனிங் கிடைச்சதும் ஒரு பிளாஷ் மாதிரி அந்த காற்று வெளியே வரும். அதுதான் இந்த சவுண்ட். ஸோ இது கிட்டத்தட்ட கேஸாகவும் கிரியேட் ஆகிறதுனால தான் இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. ரெட் மெர்க்யூரி இது உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் அசிச்சிக்க முடியாது, நீங்கள் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ரெட் மெர்க்யூரி என்ன பண்ணுறாங்கன்னா பழைய டிவிலாம் இருக்கும் இல்லையா, இந்த பிளாஸ்மா டிவிலாம் சொல்லுவாங்களே, அந்த டெலிவிஷன்லாம் இந்த சர்க்கியூட் போர்டில் இந்த மெர்க்யூரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெர்க்யூரியில் நிறைய மேஜிக் நடக்கும். கார்லிக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா, பூண்டு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இது லைட் ஆகும், இல்லை நீங்கள் ஏதாவது கோல்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னா இது அட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ரெட் மெர்க்யூரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கதை கட்டி 1980s 2000 வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கேமே பண்ணாங்களாம் நிறைய இடங்கள்ல. நிறைய சிட்டிஸில் இதை பண்ணாங்க. இப்போவுமே இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா ரெட் மெர்க்யூரி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஒன்லி மெர்க்யூரி மட்டும்தான் இருக்குது. அது எப்படி ரெட் மெர்க்யூரியும் ஆச்சு அப்படின்னே தெரிலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிவிக்கு பின்னாடி இது இருக்கும், அதனால் எல்லாம் டிவி வாங்க, பழைய டிவிலாம் ரேட்டு கொடுத்து வாங்க, உள்ளே இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே ஸ்கேம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த எவ்வளோ பேர் வந்து போட்டு உடச்சிட்டாங்க. இருந்தாலுமே இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நிறைய ஆய்வாளர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. பட் இந்த மெர்க்யூரின்ற ஒரு விஷயம் இல்லாமே கட்டுக்கதையாக இருந்துமே நிறைய பேர் நல்லா இருக்கிற டிவியை கூட உடச்சி உள்ளே இருக்கான்லாம் பார்த்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjay Velmali team.